ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோவில் டிராகோமான்கிற புது சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த டிராகோமான் கேம் எப்படின்னு தெரில, ஆனால் ட்ராகன்ஸ் பற்றி மட்டும் எனக்கு நல்லா தெரியும். நம்ம ஐ கலர் ப்ளூ செட் பண்ணிக்கலாம். ஸ்கின் டோன் ஓரளவுக்கு ஓகே, இந்த ஸ்கின் டோன் ஓகே. அப்புறம் ஹேர் ஸ்டைல் டூவே ஓகே தான். ப்ரௌன் கலர் ஐயோ ரொம்ப கேவலமாக இருக்குது. இது ஓகே கைஸ். நம்ம ஒரு நல்ல பையனாக பேண்ட் போட்டுக்கலாமா? எனக்கு இந்த டிஷர்ட் ஓகே. நம்ம ஃபுல் பேண்ட்டில் பிளாக் கலர் போட்டுப்போம். ஓகே, கரெக்டாக இருக்குது. ஷூ ஒயிட் கலர் வச்சுக்கலாமா? ஆனால் கேரக்டர் டர்ன் பண்ண முடியல. பேக் எல்லோவே நல்லா இருக்குது. ஷூ கலர் என்ன வச்சா நல்லா இருக்குது? பிளாக்கு ஒயிட்டு பிளாக்கே போட்டுக்கலாம் கைஸ், அது நல்லாயிருக்கு. நம்ம நேம் என்ன வைக்கலாம்? ஆர்டினே வச்சோம். ஓகே, பேர் வச்சாச்சு, ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இவர் பேர் ப்ரொஃபஸர் கோஜி. ஓகே, சவுண்டை மியூட் பண்ணிப்போம். ஓகே, ஹெட்ஃபோன்ஸில் சவுண்ட் வச்சுக்கலாம். வாட் டு யூ கைஸ் திங்க்? ஓகே, ஒரு நிமிஷம். இப்போ ஹெட்ஃபோன் போட்டாச்சு. வாங்க, நம்ம எங்கே போகணுன்னே தெரியலையே. அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்தோம். இது யார் வீடுன்னு போய் பார்த்துருவோம் கைஸ். இங்கே ஒரு தாத்தா நிற்கிறாரு. தாத்தா மண்டை சொட்டை. ஓகே, 10 பிரதர்ஸ் இருக்காராமா இவருக்கு. ஏதோ டெலிவரின்னு போட்டுக்குது. ஷார்னு கொடுத்து பார்ப்போம். ஏதோ ஐவி டவுன் இருக்குது கைஸ். நம்ம இருக்க டவுன் என்ன டவுன்? ஃபியூரி டவுன். ஆமாம். ஏய் தம்பி, நான் தான் தம்பி. ஏதோ அவர் பழைய காலத்து கதையை சொல்கிறாரு. அவர் சின்ன பையனாக இருக்கும் போது டிராகோமான் ட்ரெயினர். ஆமாம். ஐயோ, இவர் என்ன வெட்டிங் நீங்கள் தொலைச்சிட்டாராம. சரி, நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடலாம். இந்த 2 வீட்லேயும் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாச்சும் வீடு இருக்கா? லெஃப்ட் சைடில் இருக்கிறது புது வீடு. கேஸ் இதுதான் ப்ரொஃபஸர் கோஜியோட லேபு. நம்ம போய் ப்ரொஃபஸர் கோஜி நின்றுட்டுருக்காரு. இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, நம்மளுக்கு ட்ராகன்ஸ் கொடுக்குறாரு. என்ன எடுக்கலாம்? நம்ம இருக்கிற இடம் கிராஸ் ஏரியா. வாட்டர் டைப் வச்சா நம்மளுக்கு அட்வான்டேஜ் கிடையாது. நம்ம இந்த இடத்துலேருந்து சீக்கிரமாக போகணுன்னா கிராஸ் டைப் தான் எடுக்கணும். போக்கிமான் நாலேஜ் படி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு ஜிம் கிராஸ் டைப் ஜிம் தான். ஸோ நான் வந்து ஃபயர் டைப்போட போகலான்னு இருக்கேன். எஸ், இதோட பேர் மட்டும் என்னென்னு பார்த்துப்போங்க. ஃபயர் டைப். ட்ராகன் சிம்பிள் ஒன்று புதுசாக வந்துருக்குது. இது என்னென்னு கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதோட பேர் பைரோகான். நல்ல பேர். எப்பவுமே இங்கே தான் வழி போகுது, போய் பார்த்துடலாம். இந்த புல்வெளியே தான் போகணும் போலையே. ஏதாச்சும் வாங்க, சண்டை போடுறதுக்கு. இங்கே பாருங்க, ஏதோ லேசர் கான் ஏதோ கிராஸ் டைப் ட்ராகன் வந்துருக்குது. லெவல் 3. ஒரு ஃபயர் பால் போடலாம். 1 ஷாட் போடுங்க கைஸ். நம்ம வின் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பேட்டில். இந்த பக்கம் போனாலும் ஏதோ வழி அங்கே ஏதோ டப்பா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டப்பா. இது நல்லா இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ளோகான். இது பிடிக்க முடியுமா? டேம். ஏதோ மெட்டீரியல் வேணும் போல கைஸ் டேம் பண்ணுறதுக்கு. டேம் பண்ண முடியல ஆக்சுவலாக. என்ன டப்பாவில் இருக்குது? ஒரு ஃபுல் ரிவைவ் இருக்குது. அப்படிதான் கைஸ். இந்த ஃப்ளேகான் நல்லா இருக்குது, எனக்கு பிடிக்கணும். இன்னும் 16 ஃபயர் பால்ஸ் தான் இருக்குது. ஒன்று போட்டுடலான்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் 13 ஃபயர் பால்ஸ் இருக்குது. கரெக்டாக யூஸ் பண்ணலாம்.
இந்த வீடியோவில் நம்ம அடுத்த சிட்டி போகிற வரைக்கும் இந்த வீடியோ இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்ட் 2 வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஏதோ கேவுக்குள்ளே வந்துட்டோம். ஏதோ ஒரு கதவு மாதிரி இருக்குதுன்னு வந்து கேவு. சரி, நம்ம அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. ஓ, கேவுக்குள்ளேயும் இது தான் வருது, கிராஸ் டைப் தான். ஆனால் ஃபயர் டைப் வச்சு கிரவுண்ட் டைப் ஏதோ வரும்னு நினச்சேன். அந்த மாதிரி எதுவும் இல்லை. அப்படி வந்தால் நம்மளோட பைரோகானுக்கு வீக்னஸ் அதுதான். இந்த பக்கம் ஒரு செஸ்ட் இருக்குது, அது என்னென்னு பார்த்துடலாம். 2 போர்ஷன். ஸ்லோகான் வந்துகிட்டே இருக்குது, இதை யூஸ் பண்ணிடலாம். கீழே பார்த்தீங்களா கைஸ், நம்மளுக்கு ஒவ்வொரு ட்ராகனை கொல்லும் போதும் அதுக்கு டாலர் கொடுக்குது. அப்படி தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதோ புதுசாக கிடச்சிக்குது. இது போர்ஷனு. இது என்னது, ரிவைவ்ஸ் தி அட்டாக் வித். ஓ, இது கொடுத்தா ஃபுல் ஹெச்பி வந்துடும். அதுக்கப்புறம் அட்டாக்ஸும் இதாகும். ஆமாம் கைஸ், பிளட் ஹீலா ஏதோ புது பிளட் ஹீல்னு ஏதோ கிடச்சிக்குது. அது என்னென்னு தெரில, போய் பார்க்கணும் கைஸ். இதை டேம் பண்ண முடியுதான்னு தெரியல. இதாக வர வரைக்கும் நல்லது தான். இதில் மேல் ஃபீமேலாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பைரோகான் மேல் தான். ஓகே, நம்ம அப்படியே முன்னாடி போகலாம். இந்த வழியாக வெளியே போகுது கைஸ். அந்த பொட்டி அந்த ஏதோ மிஸ் வெட்டிங் ரிங்கை தொலைச்சிட்டேன்னு சொன்னாங்கள்ல, அந்த வெட்டிங் ரிங்குன்னு நினைக்கிறேன். ஐட்டமில் போய் செக் பண்ணி பார்த்துடலாம். ஆமாம், வெட்டிங் ரிங். ஓகே, அப்போ எங்களுக்கு கொடுத்தா அவங்க ஏதாச்சும் கிஃப்ட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். $8 இந்த வாட்டி. நம்ம எதுக்கு இப்போ வந்தோன்னே தெரியல கைஸ். ஆனால் நம்ம எங்கோ போயிட்டுருக்கோன்னு தெரியுது. யாரா இவன்? பாருக்கு, பச்சை கலர் முடி, மற்றதெல்லாம் தான் மொட்டை அடிச்சுட்டு புள்ளிங்க மாதிரி இருக்கிறான். ஏதோ கிவ் மீ த ஆர்டிஃபிகேட் ஆர் ஐ வில் ஹேட் யூன்னு சொல்கிறான். ஆர்டிஃபிகேட். தாத்தா ஹெல்ப்னு கூப்பிட்றாங்க, நம்ம போய் ஹெல்ப் பண்ணுவோம். என்னடா உனக்கு பிரச்சனை? ஆமாம், நான் தான். மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸாக சண்டை போட்டுடலாம். வா, சண்டை தான்டா இன்னைக்கு. மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ்னே வார்த்தை பேசுகிறியா நீ? ஸ்டோன் டைப் ட்ராகனை கொண்டு வந்துட்டானே. நான் பைட் யூஸ் பண்ணலான் இருக்கேன். கனியாக தான் போகுது. ஃபயர் பால் யூஸ் பண்ணி பார்த்துடலாம். கைஸ், நிறையவே போகுது ஃபயர் பாலுக்கு. சரி, இப்போ நான் திரும்பவும் பைட்டை யூஸ் பண்ணுறேன். 1 ஹார்ட்டில் தப்பிச்சிருச்சு. கைஸ், ராக் டவுனால ஏதோ மூவ் போகுது. போட்டோம். $26 கிடச்சிக்குது. பயந்து ஓடுறான் பாரு. இவர் யார்? ஏதோ ஃபியோ தேங்க்ஸ் ஃபார் சேவிங் அவருங்கிறாரு. அவர் லேபில் இருப்பாங்கிறாரு. இப்போ வெளியே இந்த வழியாக வெளியே போகிறக்கு ஒரு வழி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரூட் 0. எட்டி குச்சி வரேன் கைஸ். நான் இப்படியே போயிடலாம். எதுக்கு புல்குள்ளே போயிட்டு சண்டை போட்டு. இதுதான் ஓக்கோட வீடு. நம்ம ஓக் இல்லை, கோஜியோட வீடு. கோஜி ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாருன்னு. கோஜியை காணோம். நம்ம அந்த கேவுக்குள்ளே காப்பாற்றினவர் தான் இருக்கார். கேஸ், இவர் ஏதோ 2 வித்தியாசமாக 3 கொடுத்துக்கிறாரு. ப்ரொஃபஸர் ஐவி டவுனில் இருப்பார்னு சொல்கிறாரு. அதாவது அடுத்த டவுனில் இருப்பாராம்மா. முதல்ல அந்த புதுசாக கொடுத்தது என்னென்னு செக் பண்ணிடலாம். ஷாப்ஸ்பியரா, அ ஜெம் ஃபார் டேமிங் வைல்ட். இதை வச்சு நம்ம வைல்டு ட்ராகன்ஸ் டேம் பண்ணலாம் போல கைஸ். சரி, இப்போ நம்ம ஒரு ஆன்ட்டி பார்த்தோம்ல, அந்த ஆன்ட்டிக்கிட்ட போய் வெட்டிங் ரிங்கை கொடுத்துடலாம். ஆன்ட்டி நாங்கள் வெட்டிங் ரிங் பாய். இந்த ஆன்ட்டி நம்மளுக்கு 3 போர்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்போது நம்ம இந்த கேமில் ஹெல்ப் பண்ணாலும் நம்மளுக்கு போர்ஷன் கிடைக்கும் போல கைஸ். இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டோம். வீட்டுக்கு பின்னாடி ஒரு பையனா பொண்ணான்னு தெரில, யாரோ நிற்கிறாங்க. ஐ ஆம் எ லிட்டில் பிஸி அட் த மூமெண்ட். அடப்பா, கீ அசிங்கப்படுத்திட்டாங்க கைஸ் கூப்பிட்டு. கைஸ், ஏதோ வேற ஒரு இதில் டெலிபோர்ட் ஆகிட்டோம். என்ன நடக்குதுன்னு புரியல. ஏதோ என் பேண்ட்டு கிழிஞ்சிட்டு நின்றுருக்கான். ட்ராகோமான் தேவா என்னடா பேர்? 2 guys only and I am one of them.
ஓ இந்த கேம் 2 பேர்த்தால தான் டெவலப் ஆகிக்குது. இந்த டிராகமான் டேவுங்கிற அந்த 2 பேர்த்தில் ஒருத்தனாமா. இவன் தான் அந்த டிராகமான் எல்லாம் ரெடி பண்ணானாமா. பப்ளிஷ் பண்ணுறாங்க. ப்ரீமியம் எடுக்க சொல்கிறான். என்ன பண்ணலாம், ஆடை பார்த்துட்டு போயிடலாம். ஓகே இவன் டெவலப்பரில் ஒருத்தன் ரேட் டிராகோமான் ரிமைன் மீ லேட்டர் கொடுத்துடலாம். ஓகே இப்போ நம்ம இந்த டவுனுக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். நம்மளோட பைரோகானோட ஹெல்த்து பாதி தான் இருக்குது. நம்ம ஒரு போர்ஷன் யூஸ் பண்ணலாம். பைரோகான் ஃபுல் ஹெல்த்து. ஓகே இந்த வழியாக தான் போகணும். கேஸ் இவனை பிடிக்கலாம். ஆனால் நல்லா ஹை லெவலில் இருந்தால் பிடிக்கலாம். லெவல் 5 பட் ஃபீமேல் எனக்கு வேணாம். அடி நல்லாவே தாங்குறாங்க. ஒரு லெவல் 6 இருந்தானா நான் பிடிச்சிட்றேன். ஓகே கொண்டுட்டோம். லெவல் ஆயிடுச்சு. நம்ம லெவல் 6 வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே வழியில் போகும்போது ஹை லெவல் ஃப்ளேயோ கானா ஏதோ அந்த வெள்ளை கலர் கிராஸ் டைப் ட்ராகன் கிடச்சா பிடிச்சிருவேன். இது லேசர் கன் நல்லாவே லகேஜ். இது பள்ளி மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. கொண்டாடலாம். ஓ ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிச்சு. ஓ கேஸ் அட்டாக் வேறு லெவல் இருக்குதுல்ல. நம்ம அடுத்த டினோசரை டிஃபீட் பண்ணிட்டு இந்த வாட்டி $14 கிடச்சிக்குது. இதுக்குள்ளே ஏதாவது சண்டைக்கு வருமோ? ஆமாம் கைஸ். ஓகே இது லெவல் என்னென்னு பார்த்துட்டு இதை டேம் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். லெவல் 5 இது டேம் பண்ணலான்னு. ஐயோ கைஸ் இது டிஃபீட் ஆயிடுச்சு. இதில் நம்ம $8 தான் கொடுத்துக்குதானா கைஸ். இது என்ன இருட்டாக இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம். ஓ டவுனுக்கு வந்துட்டோம் நம்ம. ஓ ப்ரொஃபஸர் கோஜி இங்கே தான் இருக்கார். ஆமாம் சார் நான் தான் ஆர்டி. உங்களுக்கு என்ன வேணும்? மை அசிஸ்டன்ஸ் லிட்டில் ஷேக்கன் அப்பு இஸ் கான் பி ஆல் ரைட். ஓ நம்ம ஒருத்தரை காப்பாற்றுறோம்ல கைஸ் கேவிலேருந்து. அவர் இவரோட அசிஸ்டண்ட். ஆமாம் ட்ராகமான் டிஃப்ரெண்ட்டு டைப்ஸு கலரு ஸ்ட்ராங்கு வேரியண்ட்டு நிறையா இருக்குங்கிறாரு ட்ராகமான்ஸில். ட்ராகமான்ஸ்க்கு இட்ஸ் ஓன் வீக்னஸ் அண்டு ஸ்ட்ரென்த் இருக்குதாம்மா. இங்கே பாருங்கள் ஹாஸ்பிட்டல் போக்கிமான் வேர்ல்டில் அது பேர் என்ன போக்கி சென்டர். அதுக்கப்புறம் போக்கி ஷாப் இருக்குது. இது இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. ஃபஸ்ட்டு இது யாருன்னு பார்த்துடலாம். மொத்தம் 6 டைப் ஆஃப் ட்ராகன்ஸ் இருக்குதாம்மா. ஃபயர் வாட்டர் கிளாஸு லைட்னிங் ராக் ஏர். ஓ ட்ராகமான் நிறையா இருக்குது கைஸ் இந்த கேமில். நம்ம இந்த டவுனுக்கு வந்துட்டோம். நம்ம போய் போக்கி சென்டர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நார்மலாக தான் கைஸ் இருக்குது. ஹீல் மை போக்கிமான் கொடுத்துடலாம். ஹீல் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. சரி வெளியே வந்துடலாம். போக்கி ஷாப்புக்கு போகலாம். என்னெல்லாம் விற்கிறாங்கன்னு செக் பண்ணுவோம். போக்கி ஷாப் கைஸ் யாரும் நின்றுட்டுருக்காரு. இது ஐட்டமெல்லாம் எடுக்க முடியல. பை கொடுக்கலாம். ஓ இந்த மாதிரி இவர்கிட்ட நம்ம இதெல்லாம் வாங்கிக்க முடியுமா கைஸ்? நம்மக்கிட்ட 120 தான் மணி இருக்குது. நம்ம எதுவும் வாங்க வேண்டாம். செல் பண்ண முடியுமா நம்மளால்? ஏதாச்சும் ப்ளீட் போஷன் செல் பண்ண முடியுது. எல்லாம் பாதி ரேட்டுக்கு தான் கைஸ் வாங்குறாங்க. அநியாயமாக இருக்குது. செகண்ட் ஹேண்டில் கொடுத்தா பாதி ரேட்டுக்கு தான் வாங்குறாங்க. சரி இப்போ நம்ம போய் ஏதாச்சும் வித்தியாசமான இங்கே யாரும் நின்றுருக்கார் போலீஸ். ஏதோ ஒரு பையன் காணாமல் போயிட்டானாமா. அந்த பையன் வீடு ரெட்டு கலர் ரூஃப். ஆமாம் அந்த பையனோட வீட்டு. இதுதான் கைஸ் ரெட் கலர் ரூஃப். போய் பார்த்துடலாம். ஏதோ ஒரு அம்மா நிற்கிறாங்க. ஏதோ கிளஸ்டல் அண்ட் ஃபாரஸ்ட்டில் அவன் பையன் தொலைஞ்சிட்டானாமா. ஹெல்ப் பண்ணால் இவங்க நம்மளுக்கு எதுவும் செய்கிறாங்களாமா. இது கிளஸ்டல் அண்ட் ஃபாரஸ்ட். அந்த பக்கம் போலீஸ் விடலை. அப்போ கீழே ஏதாச்சும் இருக்குமோ? அவங்க கீழே போய் பார்த்துடலாம். கீழே நிறைய வீடு இருக்குது. ஃபிஷ்ஷிங் ராடு வேணுமா கைஸ் ஃபிஷ் பண்ணுறதுக்கு? இந்த சந்து வழியாக போக முடியல. அதில் நம்ம வந்த வழி
அந்த பக்கம் போலீஸ் நிற்கிறாரு. வேறு ஏதாச்சும் வழி இருக்கான்னு தெரியலையே. வழியவே ஃபாலோ. இந்த பக்கம் ஒரு வழி போகுது. இங்கே ஒரு ஆள் நின்றுருக்கான். என்ன சொல்கிறான், ஓக் சிட்டிக்கு திரும்ப போகணுமாம்மா. ஓக் சிட்டி எங்கே இருக்குன்னே தெரியல எனக்கு. இது என்ன, இந்த பக்கம் வழி அடைச்சிருக்குது. இந்த பக்கம் நம்ம வந்து போக்கிமான் கிடைக்குது, அதாவது ட்ராகன் கிடைக்குதான்னு பார்ப்போம். அந்த ஃப்ளேகான் லெவல் 6 கிடச்சா நல்லாயிருக்கும். ஓகே. ஃப்ளேகான் கிடச்சிருச்சு. லெவல் என்னன்னு தெரில. லெவல் 6. ஓகே, நான் வந்து பைட் பண்ணுறேன். ஏன்னா அது செத்துறக்கூடாது, நம்மளுக்கு அது உயிரோட வேணும் டேம் பண்ண. நேச்சுரல் பிளாஸ்ட்டை போடு, வேறு லெவல் இருக்குது கைஸ் அது அட்டாக்லாம். ப்ளீஸ் இன்னும் ஒரு பைட் பண்ணிட்டா அப்புறம் நான் டேம். ஓகே போதும். அடிக்காதடா பைரோகான், அடிக்காத பார்த்து. இப்போ டேம் கொடுத்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ட்ராகன் டேம். ஐயோ ஃபெயிலா கைஸ். அதனா பைட்டு சோ. டேம் ஆயிருடா ப்ளீஸ்டா, கொண்டுறாதடா. டேம் ஆயிரு, அப்பாடா டேம் ஆயிரு. நல்லா இருக்குது கைஸ். ஜஸ்ட்டு மிஷின் நேரில் நம்ம அதை கொண்டிருக்கோம். அவன் போக்கிமான் சென்டர் போய் ஹீல் பண்ணிவிட்டு இந்த பார்ட்டை முடிச்சிடலாமா இல்லை தேடலாமான்னு செக் பண்ணிக்கலாம். போக்கிமான் சென்டர் போய்க்கலாம். ஹீல் பண்ணுங்க. ஓகே, ஹீல் பண்ணிட்டாங்க. இப்போ நம்மக்கிட்ட ஃப்ளேகான் இன்னொருத்தர் இருக்கான். அவனோட அட்டாக்ஸ் பார்த்திங்கன்னா நேச்சுரல் பிளாஸ்ட் இருக்குது, அப்புறம் ஸ்க்ராட்ச். நேச்சுரல் பிளாஸ்டோட பவர் 45 இருக்குது. ஆமாம், ஃபயர் பால்து 45 தான் கைஸ் இருக்குது. இந்த ரெண்டு டைனோசரையும், அதாவது ட்ராகனையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். 153 இதோட ஹெல்த்து, 157 அட்டாக். இதுக்கு பாருங்கள் 28, இதுக்கு 33. ஸ்பீடு நம்ம பைரோகான் தான் அதிகம், டிஃபென்ஸும் அதிகம், அட்டாக்கும் அதிகம். ஏன்னா அது ஃபயர் டைப்பு, கிராஸ் டைப் இருக்க தான் கைஸ் செய்யும். அப்போது நம்ம ஐவி டவுனுக்கு இந்த வீடியோவில் வந்துட்டோம் கைஸ். நடுவில் இடம் இருக்கா, நாங்கள் எப்படி போகிறதுனே தெரியலையே. நம்ம இப்படி போய் பார்ப்போம் திரும்ப அந்த இடத்துக்கு வரோமானே. அந்த தொலைஞ்சு போன பையன் தான் எங்கே இருக்கான்னு தெரியல. இப்படி போனால் கைஸ் இது அந்த ஃபாரஸ்ட், அந்த பையன் தொலைஞ்சு போன ஃபாரஸ்ட்டு. சூப்பர் கைஸ், நம்ம ஒரு வழியாக அந்த பையன் தொலைஞ்சு போன ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஓகே, இந்த லேசருக்கான கில் பண்ணிட்டு இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிடலாம். 1 ஹார்ட் ஒரு பைட் பண்ணி முடிச்சிடலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டோம் தம்ப்நெயிலுக்கு. ஓகே கைஸ், இது வந்து நம்மளுக்கு ஒரு $5 கிடச்சிக்குது. இந்த வீடியோ இந்த இடத்தோட முடிஞ்சுது. அடுத்த வீடியோவில் புது கண்டென்ட்டோட அந்த பையனை கண்டுபிடிச்சோமா இல்லையாங்கிற மிஸ்ட்ரியோட சந்திக்கிறேன். பாய்.